வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதே நான் குளிச்சுட்டே வந்துட்டப்பா. வந்ததும் மலை மேலே இருக்க முருகருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு சாமி ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன்லேயே நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு அப்பா அம்மாவுக்கு அது எனக்கு இதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மாவோட கல்யாணனால நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரே ஒரு குறை மட்டும் தான், கல்பனா இல்லாத குறை மட்டும் தான். மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் சிலிண்டர்லாம் எடுத்து நல்லா பளபளன்னு சூப்பராக கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டு, காலையிலேயே சமைச்சிடலாம். சிலிண்டர்லாம் டெலிவரி கொடுக்க போனால் திருப்பி வரதுக்கு லேட் ஆகும்ட்டு காலையிலே சமைச்சு, எனக்கு காலையிலே ஒரு மாதிரி இந்த மாதிரி கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. சூடாக சாப்பாடு அடிச்சு ஏதாவது தொக்கு மாதிரி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, அதனால் தக்காளி தொக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு, அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு, அது ரெடியாக வரதுக்குள்ளே வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு, நானும் வந்து கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு சாப்பாடை வடிச்சிட்டேன். சாப்பாடை வடிச்சிட்டு 2 அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, சாப்பாடு சுட சுட சோறை தட்டில் போட்டு, அந்த தக்காளி தொக்கு, அந்த கொத்தமல்லி தழை தூவுன தக்காளி தொக்கு அப்படியே போட்டு பிசைஞ்சு அந்த அப்பளத்தை வச்சு சாப்பிடும்போது அப்படியே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும். உங்கள் வீட்டில் நான் லஞ்ச் மெனுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கப்பா சாப்பிட்லாம்.